வெல்கம் டு ஆரோஸ் கிச்சன். இன்றைக்கி ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி ஜவ்வரிசி பாயாசம் செய்யலாம் இன்றைக்கி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் அதில் முந்திரி பருப்பு, பாதாம், கிஸ்மிஸ் பழம் இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா எல்லாமே கருகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிஸ்மிஸ் பழம் உப்பி பெருசாக வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் உங்களுக்கு தேவையான அளவு சேமியா, பாயாசத்துக்கு தேவையான அளவு சேமியா சேர்த்து அதே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்தால் போதும். அதை எடுத்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பாயாசம் எந்த அளவில் வைக்கிறீங்களோ அந்த அளவு ஜவ்வரிசி சேர்த்து அதை நம்ம இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக நான் ஊற வைக்கலாம் எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு இதை ரோஸ்ட் பண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அது ஓரளவு நெய்யில் ரோஸ்ட் ஆனதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடி பிடிச்சிரும். ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வரணும். ஒரு 80% வெந்தால் போதும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. 80% வெந்ததும் அதில் நம்ம இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு பால் நல்லா கொதிச்சு வரணும். நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி 80% வெந்துருந்துச்சு. இப்போ ஒரு 100% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து சேமியா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப டேஸ்டான எம்மியான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.